சாதனை எல்லாம் வேதனை மாதிரி 2 டிக்கெட் வந்து உட்கார்ந்துருக்கு. பட் வரலாறுங்கிறது எப்படி தெரியுமா? 10ஓட 11 வாழ்றதெல்லாம் வரலாறு. கெத்தோட தனியாலா இருக்கிறது தான் தமிழனின் வரலாறு. வெங்காயத்தை உரிச்சா கண்ணீர் வந்தா அது வரலாறு. வெங்காயத்தை வாங்கும் போதே கண்ணீர் வந்தா அதுதான் இன்றைக்குள்ள சாதனை. அன்னைக்கு 16 பிள்ளை பெத்தாங்க, 16மே சுகப்பிரசவம், அது வரலாறு. இன்னைக்கு 2 பிள்ளைய பத்தி எல்கேஜி சீட்டு வாங்க முடியல. காந்திஜி நேருஜி அன்னைக்கு பெருசா இருந்தாங்க, இன்னைக்கு எல்கேஜி யூகேஜி தான் பெருசா தெரியுதா? இது என்னங்க சாதனை? உயிர்மை எழுத்துக்கள் 216, கோபுர உயரம் 216, ஆயுத எழுத்து 1, கோவில்களில் முதன்மையானது 1 தஞ்சை பெரிய கோயில், லிங்கத்துக்கும் நந்திக்கும் இடைப்பட்ட தூரம் 247, தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 247 என்று சாட்டையடி கொடுத்தான இதுதான் தமிழனின் வரலாறு. லிப்ட்ல போறவனுக்கு தகுதி அதிகமாக இருக்கலாம், படிப்படியாக போறவனுக்கு தான் அனுபவம் அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் அதுதாங்க உண்மை. இன்னைக்குள்ள பெண்கள் எப்படி தெரியுமா? புருஷன் சரியில்லைன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் புதுசா தச்ச ஜாக்கெட் சரியில்லைன்னா டெய்லரை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறாங்க. காதலுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? காதல்ங்கிறது கலட்டி போட்ட செருப்பு மாதிரி, சைஸ் சரியா இருந்தா யாருனாலும் போட்டுக்கலாம். பட் கல்யாணங்கிறது பிஞ்சு போன செருப்பு மாதிரி, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் மவனை நீ தான் அதை தச்சு தச்சு போடணும். நடுவர் அவர்களே, இப்ப நான் எந்த ஊர்? திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கிறேன். அப்படியா? ஆமா. இப்ப என்ன நானா கூகுள் மேப் உங்களை போட சொன்னா? ஆரம்பிக்கவே இல்லைங்க. திருநெல்வேலினா பாளையங்கோட்டை, இங்க வரியா? திருவண்ணாமலைனா செஞ்சிக்கோட்டை. அழகான மக்கள்னா அதாங்க உடுமலை பேட்டை அப்படின்னு சும்மா கெத்தா உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா? பாளையங்கோட்டை, செஞ்சிக்கோட்டை, இது பேட்டை. ஒண்ணு ஒட்டலையே தம்பி? உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது. 2020 ஒட்டுன்னு பார்த்தேன். ஆனா நடுவுல கவி சுரங்கம்னா அது வைரமுத்து, காமெடி சுரங்கம்னா அதாங்க மதுரை முத்து. ஏதோ அந்த அக்கா எடுத்த உடனே சத்து டத்து அதெல்லாம் சாதனை எல்லாம் வேதனை மாதிரி 2 டிக்கெட் வந்து உட்கார்ந்துருக்கு. பட் வரலாறுங்கிறது எப்படி தெரியுமா? 10ஓட 11 வாழ்றதெல்லாம் வரலாறு. கெத்தோட தனியாலா இருக்கிறது தான் தமிழனின் வரலாறு என்று சொன்னால் என்ன நடுவர்களே? அக்கா பேசினதுக்கும் வரலாறுக்கும் சாதனைக்கும் முதல்ல வித்தியாசம் சொல்றேன். இன்னைக்குள்ள சாதனை நீங்க என்ன பண்ணீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாமியை வணங்குனா அது வரலாறு, சாமியாரையே வணங்குனா அதான் இன்றைக்குள்ள சாதனை. வெங்காயத்தை உரிச்சா கண்ணீர் வந்தா அது வரலாறு, வெங்காயத்தை வாங்கும் போதே கண்ணீர் வந்தா அதுதான் இன்றைக்குள்ள சாதனை. வாங்கும் போதே இல்ல, விலைய கேட்டாலே. ஆமா. எங்க பாட்டில எத்தனை புள்ள? 16 பிள்ளைங்க. அட்டி சண்டாளி என்ன வேலைக்கு போச்சு? இதே வேலையை தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த சிக்கல் இருக்குங்க. இன்னைக்கு ஒரு ஆள் விவரமா அவர் விவரத்தை காமிக்கிறாராம், படிச்சவர். சரி. கரண்ட் பில்லு லைட் எரியுதே, கரண்ட மிச்சப்படுத்த லைட் ஆஃப் பண்ணிருக்காரு. 300 கரண்ட் பில்ல மிச்சம் பண்ண லைட் ஆஃப் பண்ணிருக்காரு. இப்போ 30,000 ரூபாய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாரு. 3 புள்ள, ஒன்னு ஆஃப் பண்ணாரு, ஒன்னு ஆன் பண்ணிட்டாரு. அன்னைக்கு 16 பிள்ளை பெத்தாங்க, 16மே சுகப்பிரசவம், அது வரலாறு. இன்னைக்கு 2 பிள்ளைய பத்தி எல்கேஜி சீட்டு வாங்க முடியல. காந்திஜி நேருஜி அன்னைக்கு பெருசா இருந்தாங்க, இன்னைக்கு எல்கேஜி யூகேஜி தான் பெருசா தெரியுதா? இது என்னங்க சாதனை? எங்க தமிழனின் சாதனை எப்படி தெரியுமா? கல்லணை பத்தி அண்ணன் சொன்னாங்க. தஞ்சை பெரிய கோயிலின் வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் 12, தஞ்சை பெரிய கோயில்ல லிங்கத்தின் அடி 12 அடி, மெய்யெழுத்துக்கள் 18, அந்த லிங்க பீடம் 18 அடி, உயிர்மை எழுத்துக்கள் 216, கோபுர உயரம் 216, ஆயுத எழுத்து 1, கோவில்களில் முதன்மையானது 1 தஞ்சை பெரிய கோயில், லிங்கத்துக்கும் நந்திக்கும் இடைப்பட்ட தூரம் 247, தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 247 என்று சாட்டையடி கொடுத்தான இதுதான் தமிழனின் வரலாறு. ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம், இந்த மாதிரி நீங்க சாதனைன்னு சொல்லிட்டு. நடுவர் அவர்களை நான் ஒத்துக்கிட்டுறேன், நாங்க படிப்படியா போறவங்க தான், நாங்க பழைய டிக்கெட் தான் ஒத்துக்கிட்டுறோம், படிதான், அவங்களாம் லிஃப்ட் தான். பட் லிஃப்ட்ல போறவனுக்கு தகுதி அதிகமாக இருக்கலாம், படிப்படியாக போறவனுக்கு தான் அனுபவம் அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் அதுதாங்க உண்மை. இன்னொருத்த சொன்னா பாருங்க, அக்கா அதெல்லாம் கிடையாதுக்கா, திருவள்ளுவர் ஒரு விஜய் ரசிகர் அப்படின்னா. சத்தியமா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல மூச்சு பிடிச்சுக்கிட்ட. எப்படிடா சொல்ற? துப்பாருக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய, தூவு மலை, எச்சச்ச எச்சச்ச கச்சச்ச கச்சச்ச. எங்க இன்னைக்குள்ள பசங்க சாதனைங்கிறது இதுதானா? சாப்பிடுற சோறுக்கு கூட சோறுன்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இன்னைக்குள்ள பசங்களுக்கு. இங்கிலீஷ்ல கேட்டு பாருங்கன்னா என்ன விஷயம், ஃபுட், அவ்வளவுதான். ஆனா தமிழன் சாப்பிடுற சோறுக்கு கூட எத்தனை பேர் வச்சான் தெரியுமா? அடிசில், அமலை, அயினி, உண்டி, உணா, ஊன்,
கூழ், சொன்றி, துற்றி, பதம், பாலிதம், புகழ், பொக்கல், மடை, மிசை, மிதவை, மூரல்னு சாப்பிடுற விஷயத்துக்கு கூட சோறுக்கு இத்தனை பேர் வைத்து சொல்றான் அப்படின்னா இதுதான் தமிழனின் வரலாறு. ஏன்னா உலகத்துல சிறந்த உணவு எது? காலை வேளை அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி அமெரிக்க யூனிவர்சிட்டியில் உள்ளவர் அச்சயா அப்படின்ற ஒரு எழுத்தாளர் அவர் கண்டுபிடிச்ச எல்லா நாட்டு உணவையும் ருசித்து பார்த்துட்டு அதில் டெஸ்ட் பண்ணிட்டு தான் கடைசியில் என்ன முடிவு பண்ணாங்க தெரியுமா? உலகத்திலே சிறந்த உணவு காலை உணவு எதுன்னு சொல்லி நம்ம தமிழ் உணவாகி இட்லியை தேர்ந்தெடுத்தார். பார்த்தீங்களா? பாட்டு கூட எடுத்துக்கோங்க, திரைப்படத்தையும் திரைப்பட பாடல்களையும் எடுத்துக்கோங்க. வரலாற்றுல எவ்வளவு அழகான அந்த அன்னைக்குள்ள பாட்டு எப்படி இன்னைக்குள்ள பாட்டு. ஒரு உதாரணமா சொல்றேன், டிஎம்எஸ் அவ்வளவு அழகான குரல்ல பாடுவார். முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும், முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் ராகமே வா. மராட்டி விட்டுருங்க. சொர்க்கத்தின் வனத்தில் வைரமோ என் வசம், வாழ்விலே பவரசம், வீதியில் ஊர்வலம், விலையெல்லாம் நவரசம், பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால். அழகா இருந்துச்சு. இது நல்லா இருக்கலாங்க. இன்னைக்கு சாதனைங்கிற பேர்ல ரீமிக்ஸ்ல போட்டு இந்த பாட்டை பிச்சு கொதறி மொத்தைக்கால் செரிக்கும் நிலத்தில் தித்தைக்கும் நினைப்பால் விதாய்க்கும். அது பார்ட்னர் வந்து உதித்த நாராயணன். அதாவது உதித்த நாராயணன்னா வார்த்தையில உதித்து விட்டு போயிடுவார். உதட்டுல கடிச்சு அவன் ரேடியோவை சரி பண்ணிட்டான். இன்னும் ஏதோ ரேடியோல பாத்தீங்களா? ஒரு காலத்துல வள்ளுவன் வாசுகி அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா வாசுகி அம்மா அங்க இருந்து ஓடி வருவாங்க. வாலி அங்கே இருந்துச்சு. இன்னைக்கு உங்க பொண்டாட்டியை பத்தி நீங்க வாசுகின்னு கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாசுகி அம்மா அங்க இருந்து ஓடி வர மாட்டாங்க, பட் வாலி அங்க இருந்து பறந்து வரும். உண்மையா நினைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்குள்ள பெண்கள் எப்படி தெரியுமா? புருஷன் சரியில்லைன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க, பட் புதுசா தச்ச ஜாக்கெட் சரியில்லைன்னா டெய்லரை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறாங்க. காதலுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? காதல்ங்கிறது கலட்டி போட்ட செருப்பு மாதிரி, சைஸ் சரியா இருந்தா யாருனாலும் போட்டுக்கலாம். பட் கல்யாணங்கிறது பிஞ்சு போன செருப்பு மாதிரி, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவனை நீ தான் அதை தச்சு தச்சு போடணும். ஜப்பான் நாட்டுக்காரன் சொல்றான், டேய் நாங்கெல்லாம் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமாதா, குடிச்சிட்டு வந்தா அலாரம் அடிக்கிற மாதிரியே மிஷின் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மால் சொல்றான், நான்லாம் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, குடிச்சிட்டு வந்தா ஆள் அடிக்கிற மாதிரியே மிஷின் கண்டுபிடிச்சிருக்கான். யாருடா? வேற யாரு? என் பொண்டாட்டி தான். போட்ட அடி கும்மு கும்முன்னு கும்முறாள அப்படின்னா உங்க சாதனையில என்ன ஆகி போச்சுன்னா, லேட்டா போய் வீட்டுக்கு கதவு தட்டுறாரு. லட்சுமி லட்சுமி கதவு தரமா? அந்த அம்மா உள்ள இருந்து, யாரு அது? நான் தாண்டி வீட்டுக்காரன், ஆதார் கார்டு இருக்கா? இன்னைக்கு வீட்டுக்காருக்கு ஆதார் கார்டு தான். அனைவருக்கும் தேநீர் கொடுங்கள் அப்படின்னு சொன்னவர் கார்ல் மார்க்ஸ். அனைவருக்கும் ஒரே குவளையில் தேநீர் கொடுங்கள் அப்படின்னு சொன்னவர் அம்பேத்கர். அனைவருக்கும் ஆண் பெண் பாகுபாடின்றி தேநீர் கொடுங்கள் அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார். பசித்தவனுக்கு முதலில் தேநீர் கொடுங்கள் அப்படின்னு சொன்னவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் என்று சொன்னால், தலைவர்கள்ங்கிறது அப்படி இருந்தாங்கங்க. இன்னும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா சொன்ன என்ன தெரியுமா? ஐ ஹானர் இங்கிலீஷ் பட் ஐ வர்ஷிப் தமிழ் அப்படின்னார். என்ன அர்த்தம் தெரியுமா? நான் மற்ற மொழிகளை மதிக்கிறேன், ஆனால் தமிழை மட்டுமே துதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரே. தலைவர்கள் அப்படி இருந்தாங்கங்க. இன்னைக்குள்ள தலைவர்களோட நிலைமை என்ன தெரியுமா? ஒருத்தர் செத்து மேல போயிருக்கிறான், யமலோகம் போயிருக்கிறான். அங்க வந்து யாரெல்லாம் பொய் சொல்றாங்களோ ஒரு பெரிய கடிகாரம், அந்த பொய் சொல்றதுக்கு ஏத்த மாதிரி அந்த கடிகாரம் சுழலுமா. ஒரு கடிகாரத்தை பார்த்துருக்கான், அந்த கடிகாரம் முள்ளு சுழலவே இல்லை. இவன் போய் கேட்டிருக்கான், என்னங்க அந்த கடிகாரம் சுழலவே இல்லை? ஏன்னா அது அன்னை தெரசாவோட கடிகாரம், ஏன்னா அவங்க வாழ்க்கையில பொய் சொன்னதே இல்லை. இன்னொரு கடிகாரம் பார்த்தீங்கன்னா, என்ன எல்லா கடிகாரத்தையும் இப்படி பார்த்துட்டே வந்திருக்கா, எங்கங்க நம்ம நாட்டு அரசியல்வாதியோட கடிகாரம், அது மேல ஃபேனா தொங்க விட்டுருக்கோம், சர்ன்னு ஸ்பீடா சுத்துது, அந்த அளவு பொய் புழுகு மூட்டை. இதுதான் இன்றைக்குள்ள நிலைமை என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க. வரலாறுங்கிற ஒரே விஷயத்த முடிக்கிறேன். இன்றைக்கு டிவியில நிறைய விளம்பரங்கள் நான் பார்க்குறோம். எந்த டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு பார்த்தா நம்ம தாத்தா பல் விளக்குனாரு. அமேசான் காட்டுல வாங்கின அற்புதமான விளக்கெண்ணெயை தேய்ச்சா நம்ம தாத்தா வழுக்க தலை இல்லாம இருந்தாரு. கெலாக் சாப்பிட்டா நம்ம பாட்டி சிக்கன் சிம்பரன் மாதிரி இருந்தாங்க. கிடையாதுங்க. தமிழனின் பெருமையே இதுதான். கேப்ப கம்பு சோளம் சாப்பிட்டு அன்னைக்கு காலையை அடக்குனாங்க, இன்னைக்கு காலையில இருந்து அடக்கிட்டாரு. இதுதான் இன்றைய நிலைமை அப்படின்ட்டு யோசிச்சா ஏம்மா ஒரு உதாரணம் சொல்றதுக்கு ஒரு விவசாயம் இல்லையாம்மா? இதுதான் என்ற நிலைமை யோசித்தால் தமிழர்களுக்கு பெருமை சேர்ப்பது. நீங்க சாதனை 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 நீங்க சொல்லிக்கலாம், ஆனா உண்மை என்று சொன்னால் நேற்றைய வரலாறு தான் மிகப்பெரிய சாதனை என்று சொல்லி வாய்ப்படுத்த நல்ல உங்களுக்கு நன்றி கூடி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். சரி, பாத்தீங்களா
பாட்டு பாடி முத்துக்கள் சிரிப்பும் சிரித்து எல்லாம் போட்டு குமிச்சு படபடன்னு சொல்லி ரொம்ப நேர்த்தியாக முடிச்சிருக்காங்க.